ஃபேம் சென்னையில் இன்னைக்கு தேதியில் எக்கச்சக்க மியூசியம் இருக்குங்க. பட் அதில் ப்ராப்பராக வெல் மெயின்டைண்டாக முக்கியமாக குழந்தைங்க அறிவுக்கு எட்டக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி மாமிஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு. குழந்தைங்களுக்கு பார்க் பீச் பிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக மியூசியமில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியும். பட் நம்ம தமிழ்நாடு போலீஸ் மியூசியம் கான்செப்டே வேறுங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு லைவாகவே கொண்டு வந்திருக்காங்க. சென்னை நம்மளோட பழைய கமிஷனர் ஆஃபீஸ் தான் ரெனோவேட் பண்ணி இப்போ போலீஸ் மியூசியமாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே அடல்ட்டுக்கு 10 ரூபீஸும் கிட்ஸ்க்கு 5 ரூபீஸோ சார்ஜ் பண்றாங்க. அது இல்லாம ஸ்பெஷல் டிக்கெட்னு மாடல் ஜெயிலுக்கு 20 ரூபீஸோ ஸ்வாட் ஷேருக்கு 10 ரூபீஸோ சார்ஜ் பண்றாங்க. டைமிங்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லயோ பிட் கமெண்ட்லயோ கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்மள பல பேர் குழந்தைங்க கிட்ட கேட்டிருப்போம், நீ பெரியவன் ஆனோன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு. நிச்சயமா 4 2 குழந்தைங்க சொல்லுவாங்க நான் போலீஸ் ஆகணும்னு. சோ டெஃபினட்டா அந்த மாதிரி குழந்தைங்களோட ட்ரீம் பிளேஸ் ஆங்க இது. முக்கியமா நூக் அண்ட் கார்னரும் அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் கமிஷனர் ரூமை பார்த்தேன், அவ்வளவு அழகா இன்டீரியர்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு இடமும் அவ்வளவு ஒரு பொக்கிஷமா எனக்கு தோணும். பழைய ராஜாக்கள் கதைகள்லாம் நிறைய கேட்டிருப்போங்க. பட் நம்ம கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்லாம் இப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. குழந்தைங்க ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளவு பிரமிப்பா ரசிச்சாங்க. என்னை விட இன்ட்ரெஸ்ட் அவங்க அதிகமா காமிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. ஸோ இப்படி தாங்க எங்கள் குழந்தைங்களோட ஈவினிங் ஃபன் ஃபில்டாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. ஸோ இது முடிச்சுட்டு பக்கத்தில் ஐபேக்கை போயிட்டு கொஞ்சம் சின்னதாக ட்ரீட்டும் கொடுத்தோம். உங்கள் வீட்டில் குழந்தை இருந்து அந்த குழந்தைங்களை எங்கே கூட்டிகிட்டு போகணும்னு தெரியலனா என்னோட ஜர்னி டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. See you all in my next video very soon. Moms, take care.